ஹலோ உறவுகளே! இந்த வீடியோல குக்கர்ல மஷ்ரூம் பிரியாணி எப்படி குழையாம செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 பெரிய வெங்காயம் எடுத்து அரிஞ்சுக்கிட்டேன். பெரிய சைஸ் வெங்காயமா இருந்தா 2 போதும். அதுக்கப்புறம் 3 தக்காளி எடுத்தேன். அப்புறம் தக்காளி அதிகமாக தெரிஞ்சது. அதனால 2 தான் போட்டேன். அதுக்கப்புறம் மஷ்ரூம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு, அரைக்கிறதுக்கு மிக்ஸியில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, மல்லி இலை, தக்காளி, சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு எல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுப்பில் குக்கரை வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி பிரியாணி தாளிப்பெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு, அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஊற்றி அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டயத்தில் தக்காளி, பச்சை மிளகாய் போட்டுறணும். அதை நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் தக்காளி வெந்திருக்கிறது நமக்கே தெரியும். அதுக்கப்புறம் காளானை போட்டு வரமிளகா பவுடரும், வீட்டில் அரைச்ச பிரியாணி பவுடரும் சேர்த்தி வதக்கி விடணும். வதக்கி விடும்போதே காளான்லேருந்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரும். அப்போ உப்பு போட்டுறணும். உப்பு போட்டு மறுபடியும் கிளறி விட்டு, அரிசி எவ்வளோ ஊற வச்சுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அரிசி போட்டு குக்கரை மூடி வச்சிடணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு லெமன் ஜூஸை ஊற்றணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஊற்றினா தான் அரிசி நல்லா குழையாமல் கரெக்டாக பிரியாணி பதத்துக்கு வரும். விசில் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி லைட்டாக தண்ணி மாதிரி இருக்கும். ஒரு வாழை போட்டு மூடி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸு விட்டு அந்த வாழை கலர் மாறிடும். அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா பிரியாணி டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். மறக்காமல் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.